இன்றைய நாளின் தலைப்பாக இதுவே ரட்சணிய நாள். Now come with salvation. வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. ஆங்கிலத்திலே, and I heard a loud voice saying in heaven, now is cometh salvation and strength and the kingdom of our God and the power of his Christ என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் நாள் அது இன்றைக்காக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ரட்சிப்பின் நாளை ரட்சிப்பு பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வருகை இருக்கும் என்றால் இதுவே ரட்சண நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றால், ரட்சிப்பு மட்டுமல்ல, வல்லமை, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாயிருக்கிறது, கிறிஸ்துவின் அதிகாரம் நமக்குள்ளாயிருக்கிறது. ஆனபடினாலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கிறதுக்கு வல்லமையும் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாயிருந்து அநேகரை ரட்சிக்கத்தக்கதாக அவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அங்கே சத்தம் உண்டாயிற்று, now is come salvation and strength and the kingdom of our God and the power of his Christ. இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாய் வல்லமை அதிகாரத்தை கொடுத்து ரட்சிக்க நம்மை அநேகருக்கு எடுத்துரைக்கும்படியாய் ரட்சிக்க கிருபை செய்கிறது. செயல்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.